பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசையாக இன்றைய கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு 6:6 சொல்லப்படுது. நீயோ ஜெபம் பண்ண போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமான பலனளிப்பா என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது ஜெபம் பண்ணு என்று சொல்லி தேவன் தமது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுகிறது, தேவனோடு கூட உறவாடுவது, தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது. எனவே இப்படிப்பட்ட தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு ரகசியமாக நமக்கு ஒரு ஐக்கியத்தை நாம் இல்லை என்றால் நமக்கு வெளியரங்கமான பதில் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் வெற்றியாக மாறணுமா, வேண்டுதல் வெற்றியாக மாறணுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணுமா, சத்துரு தோற்று போகணுமா, வரங்கள் செயல்பட வேண்டுமா, ஊழியங்கள் வளர வேண்டுமா, எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மேன்மையான காரியங்கள் அடைய வேண்டுமானால் ரகசியமாய் தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கணும். அந்த தனி ஜெபத்தை தான் ஆண்டவர் சொல்ல நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆமாம், வெளியரங்கமாய் பண்ணுகிற ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறேங்க. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை போய் நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி பூட்டுன்னு சொல்கிற. அப்போது இருதயமாகிய அந்தரங்கத்தில் தேவன் இருக்கிறார். எனவே அவரோடு பேசணும்னா உலக சத்தத்தை விட்டு வெளியே வரணும். உலக சத்தத்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். அப்படி தேவ சத்தத்துக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை சொல்லுவார், பிரச்சனையை சொல்லுவார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், விடுதலையை தருவார், நம்மோடு கூட பேசுவார், வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். எனவே இதன் மூலியமாக நாம் வெளியரங்கமான அநேக பலன்களை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். எனவே தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்கும் தனி ஒரு ஐக்கியமாய் ஒரு தனி ஜெபத்தோடு கூட எப்போதுமே இருங்கள். அந்தரங்கத்தில் தேவனோடு கூட எவ்வளோ உறவாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெற்றியாக, ஜெயமாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவனோடு கூட நெருக்கமாக இருந்த உறவு கொண்டவர்கள், ஆமாம், தேவனோடு கூட இருந்தவர்கள் ஆசீர்வாதமாய் பெற்றதை வேதத்தில் அநேக தேவதாசர்களை, தானியலை குறித்து நம்ம படிக்கிறோம், ஏனேக்கை குறித்து பேசுகிறோம், அன்னாளை குறித்து பார்க்கிறோம். இப்படி நிறைய தேவ மனிதர் இருக்கிற எல்லாம் தேவனோடு ஒரு ரகசியமாய் தனியாய் போராடி ஜெபித்தார்கள். எனவே தேவனோடு போராடி அந்தரங்கத்தில் ஜெபிப்போம், வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்வோம். எனவே ஜெபிப்போம், ஜெபமே ஜெயம். ஜெபத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. God bless you. Thank you.